என்னோட ரெக்கமெண்டேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். அத நான் கடைசில சொல்றேன். பட் அத எப்படி சூஸ் பண்றது? பேசிக்கா நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தீங்கன்னா, உங்க ஆர்கனைசேஷன்ல என்ன யூஸ் பண்றாங்க? அந்த க்ளவுட நீங்க படிக்கலாம். லைக் அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரமோஷனோ, ஒரு ஹைக்கோ கிடைக்கும். அ அப்படின்னா வந்து உங்க ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்ற க்ளவுட நீங்க சூஸ் பண்ணலாம். இல்ல நான் ஜாப் ஸ்விட்ச் பண்றதுக்கு வந்து நான் க்ளவுட் படிக்க போறேன் அப்படின்னா, ரொம்ப வைட்லி யூஸ்டு க்ளவுடு வந்து AWS அப்புறம் வந்து Azure என்டர்பிரைஸ் லெவல்ல நெறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. பட் மோஸ்ட்லி யூஸ்டு வந்து AWS. அதே மாரி ஃப்ரெஷரா இருந்தாலும் லைக் ரொம்ப வைட்லி யூஸ்டு க்ளவுட் வந்து AWS. பட் ஆனா வந்து ஒவ்வொன்னுத்துக்கும் நெறைய யூஸ் கேஸஸ் இருக்கு. லைக் Azure எப்படி என்டர்பிரைஸ் அப்புறம் OpenAI இன்டகிரேஷன் இருக்கு. அதே மாரி GCP எடுத்துக்கிட்டா AI/ML மாடல் ட்ரெயின் பண்றது, ஓப்பன் சோர்ஸ் சப்போர்ட்டு இதெல்லாம் இருக்கு. ஸோ, அதனால வந்து நீங்க உங்களுக்கு எது சூட் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி. ஜென்ரலா சும்மா படிக்க போறேன்னா, என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து AWS தான். ஸோ, ஒன்ஸ் நீங்க படிச்சிட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா க்ளவுடும் ஒன் அண்ட் த சேம் லைக் கான்செப்ட் வைஸ் ஒன் அண்ட் த சேமா தான் இருக்கும்.